ஆமாம், மகேஸ்வரங்கிற பேர் அழகாக தான் இருக்கு. அது என்ன அவர்சனா எம குஞ்சு? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த கோழி குஞ்சு மைனா குஞ்சு அது மாதிரி ஸ்மால் எமன். அப்புறம் மகேஷுன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு டெரராக பேர் வைன்னு என் மாமாட்ட கேட்டேன். என் மாமா தான் எனக்கு எம குஞ்சுன்னு பேர் வச்சுச்சு. இவரு தான் உன் மாமாவா? ஆமாம் சார். வாதி லட்சுமணன் கையை வெட்டியிருக்க, உன்னை வெளியே விட்டா இன்னொரு கையை வெட்டுவேன்னு ஏபிபி சொல்கிறாரு. என்ன பண்ணலாம்? வெளியே விடலைன்னா ஏபிபிக்கு பிபி தான். பிபியா? பின்ன என்ன சார், 5 நிமிஷம் ஒருத்தன் சிரிச்சு பேசினால அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை தெரியுது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்த பையில எச்சி கையால் அடிச்சா சும்மாவா பார்த்துட்டு இருப்பானுவோ. அடுத்ததாக வெள்ளை ரோசா நண்பர்கள் குழுவின் சார்பாக லட்சுமணன் அவர்கள் 5001 ரூபாய் செய்வனை செய்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. வாங்களே, வாங்க எம குஞ்சி, வாங்க வாங்க. தெல்ல லட்சி போய்டுவானா, அப்புறம் பார்த்து. எவ்வளோ முயலுது நானுவோ? 5001. பாயும்புலி பாசறை 5501 எழுது. சொல்லு. பாயும்புலி பாசறையின் சார்பாக யமகுஞ்சி அவர்கள் 5501 ரூபாய் செய்வனை எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி. யமகுஞ்சி என்ன 5501 சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு போற? அவனுக்கு எவ்வளோ போட்டானுவோ? 5001 ரூபா போட்டாங்க. நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? 500 ரூபா போட்டிருக்கேன். மொத்தம் 5501. கணக்கு தெரியாம சோல் ரோட தூக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மாமா தான் குறுக்க வந்து சோல் ரோட தூக்குனா ஓவர் ப்ளீடிங்கில் 307 302 ஆகிடும். மணிக்கட்டோட தூக்குனேன்னா ஸ்மால் ப்ளீடிங்கில் காப்பாற்றலாம். லுக்குலே சொன்னுச்சு. மாமான்னா அவர் தானே? அவரே தான். அப்புறம் என் மாமா அடிக்கிற ஒன்று சொல்லும், நம்ம லட்சியத்துக்கு யாராவது குறுக்க வந்தால் போட்டெறிஞ்சு போயிட்டே இருக்கணும். அப்படி என்ன உன் லட்சியம்? பெருசாக ஒன்றும் இல்லை சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடிங்க லிஸ்ட்டில் நம்ம பேர் 4வது இடத்துல இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சின்ன சின்ன கேஸாக போட்டு தூக்கி விட்டீங்கன்னா இடத்துல உட்காந்து பொழைச்சி போயிட்டே இருப்பேன். போர்டில் பேர் வந்துட்டா இந்த மாசம்பளம், பேங்க்கில் லோனு, பென்ஷன்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? எல்லா பயல்களும் பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். வந்தால் போட பார்ப்பானுவோம். போட பார்த்தா இடத்துல இருக்கிற நம்ம பேரை பார்ப்பானுவோம். அதுக்கப்புறம் எல்லா பயல்களுக்கும் நம்ம மேலே பயம் தானாக வரும். ரோட்டில் நடந்து போனால் தெரியாதவன்லாம் கும்பிடுவான். அதில் இருக்கிற கிக்கே வேற சார். லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா? எஸ் சார். உன்னை என் சொந்த ஜாமீனில் விடுறேன். காலையில் சாயந்தரம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், சரியா? ஐயா, அவங்க வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது அவங்க வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி ஏதாவது பண்ணவா? இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில் புகுந்து தப்பான செக்ஷன்களை சொல்லி அவன் லைஃப்பில் யூ-டர்ன் போட வச்சா அந்த 3 மாதம் உள்ள வைக்கிற அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். விடு மிஸ், ஓட மாட்டேன். உன்னை ஜாமீன் எடுக்கலான்னு வந்தேன், கடைசியில் என்னையே உள்ள தள்ளிட்டிய. உன்னை கௌரவப்படுத்தலான்னு தான் மாமா சொன்னேன். சர்ச்சையா மூடு சரியில்லை. ஜட்ஜையா மூடு நல்லா தான் இருந்தது. நான் மூடிட்டு இருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் பொசுக்கு நினைச்சேன். பார்த்தியா, அது ஏன் தப்பு. மாப்பிள்ள, நீ முன்னால போயிட்டாரு. சரி, நான் என்ன பண்றேன், ஜட்ஜையாவை தனியா பார்த்து ஒரு முழங்கால் வைத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். முழங்கால் வைத்தியம்னா? எஸ்கியூஸ் மீ, ஒட்டு கேட்காம ஓரமாண்டல. காலை ரெண்ட கட்டி பிடிச்சிட்டு கதறி ஓன்னு அழ வேண்டிதான். சீக்கிரத்தில் நோண்டி கேட்காத, நீ முன்னால போ. பாலாஜி பவன்ல கூட்டு போய் மசாலா தோசை வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே சாந்தி கமலாவில் படம் பார்க்க போறோம். ஒட்டி அடிக்காம விட மாட்டேன். இங்க பாருங்க, என்ன சீரங்கத்தாக்கா பெரிய சீமையில இல்லாத பிள்ளைய பெற்றதுக்கு பீத்திக்கிட்டு திரியிறிய. இன்னும் நல்ல பிள்ளைய பெற்று படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்கேன், உன் கை கால ரெக்க கட்டி பறந்துருக்கா. இப்பயும் அப்படித்தான். என் பிள்ளை சிங்கண்டி. என் பிள்ளை என்னதான் குடிச்சால் குப்பரை விழுந்து கிடந்தாலும் ஒன்னு வீட்டுல படுப்பான், இல்ல ரோட்ல கிடப்பான். ஓம் புருஷன் மாதிரி கண்ட வீட்டுல போய் படுக்க மாட்டான்டி. இங்க பாருக்கா, என் புருஷன் ஒரு நேரத்துல பொம்பளை பறிக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு கிடையாது. உங்க சண்டையில ஏன் வண்டவாளத்தை எல்லாம் ஏண்டி தண்டவாளத்துல ஏத்திட்டு இருக்கியா? வா வா வந்து தொலைடி. வாடி, மானத்தை வாங்க தங்கம். ஹலோ, டிக்கெட் வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். தம்பி டிக்கெட் வாங்கியாச்சா? வேற யாராவது டிக்கெட் வாங்கணுமா? தம்பி டிக்கெட் வாங்கியாச்சா? ஹலோ, ஏய் எங்க போகணும்? நான் எங்க போவேன், எனக்கு யார தெரியும்? ஏய், இந்த சிவாஜி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை மாதிரி ஆளை எப்படி கையாளுறதுன்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அனுப்பிச்சிருக்காங்க. ஒழுங்கு முறையாக டிக்கெட் வாங்குறியா இல்லை இறங்கி ஓடுறியா? நினைச்சேன் என்னடா டர்னிங் வந்துச்சு, இன்னும் கேசிட்டு வரலையான்னு. பாகவதரா, இன்னைக்கு என்ன பாட்டு போடுங்க கேட்போம்.
அந்த என்னாச்சுடி? பின்னாடி ஒரு மாக்கா நிக்கிறான்ல, அவன் இடிச்சுட்டே இருக்கான்டி. தம்பி டிக்கெட். இனி அவன் நடக்க ஒரு வாரம் ஆகும்டி. இது டிக்கெட்டுக்கு, இது எதுக்கு? அந்த பொண்ணுக்கு சார். அந்த பொண்ணுக்கா? இந்த உத்தியோகம் பார்க்கணுமா? சபரிமலையில் கன்னிச்சாமியை கூடுற மாதிரி நாளுக்கு நாள் காதல் கடைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. பாரு, பூரா உன் மவளுக்கு தான். வச்சுட்டு இப்படி பேசுறீங்க? ஏய், நான் அந்த ரூட்ல கண்டக்டரா ஓடுறதே என் பொண்ணுக்காகத்தான். கவசம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். இல்ல கண்டதை எழுதி என் மவ மனசை கொலைப்புடுவானுவ. உன்னை பக்கமே என்ன உன்னை பார்க்காம என்னால தூங்க முடியல. என்ன தமிழ்ராது, மூதேவிக்கு துணைக்காலே வரல. எல்லா துணைக்காலையும் தூக்கிட்டான். காதலிக்கிறதுக்கு துணை வேணும். முதல்ல இந்த காஃபியை குடிங்க. என்ன ஆசை மைதிலியே, என்னை நீ காதலியே, தன்னே தானானே நானானே. இவன் டி ராஜேந்திர துணை கூட்டியாந்துட்டான். இந்த தானானே நானேக்கு 3 வார்த்தை சொந்தமா எழுத தெரியாத பைய எப்படி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த? இதைத்தான் படிக்க வேணாம், அவங்க தமிழ்லாம் உன்னால தாங்க முடியாதுன்னு சொன்னேன். கொண்டா மைதிலி, இந்த லெட்டரை படிடி. ஏய், எதுக்கு பிள்ளைட்டு? நீங்க வெறும் கண்டக்டர் இல்ல, என் மனசுக்கும் உங்க மனசுக்கும் நடுவுல நிக்கிற கண்டக்டர். நான் பஸ்ல ஏறின உடனே உங்க கண்ணு என்னதான் டக்குன்னு பார்க்கும். மீதி சில்லறைக்கு உங்க பேக குலுக்கும் போது செதறி மேல வர்ற மொத்த சில்லறையில ஒரு 50 காசை மட்டும் நீங்க பிடிக்கிற ஸ்டைல் இருக்கே. இல்லடி, எந்த பயலோ என்ன பழிவாங்கறக்கா போட்டு விட்டானுடி. ஐயோ பொண்ணுசாமி, அந்த சிக்கி கூட லூட்டி அடிக்கதா லீவ் கூட போடாம டியூட்டி போனியா? அடே சொன்னா கேளு. அவ யாருன்னு எனக்கு சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போங்கறல. எங்க போற? ஏய் மூதேவி, படிக்கட்ட தொங்காம மேல வா. படியில தொங்காம வீல்ல தொங்க சொல்ற? ஏன் வீல்ல தொங்குற? உன் வீட்டுல போய் தொங்கு. முடிஞ்சா உத்தரத்துல கைத்த போட்டு தூக்கல தொங்கு. இங்க ஏன்டா என்னைய பிடிச்சி தொங்குற? இனிமே படிக்கட்டை எல்லாம் பாடிட்டா தான் சரியா வர முடியல இருக்கு. டிக்கெட்ஸ் ரூபாய் கொடுங்க. அலங்கமலாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க. ரைட் செவிலு புஞ்சிரும். ரைட் ஆம்ல ரைட்டு. டிக்கெட்ஸ் எங்க போகணும்? ரயில் அடி ஒன்று கொடுங்க. தம்பி டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இல்ல. எங்க போகணும்? கொடிமரத்து மூல. சில்லறையா கொடுக்க கூடாதாப்பா கொஞ்சம்? என்ன பண்ற? ஒன்று கழுத்தை சுற்றி போடு, இல்லை சுருட்டி உள்ளார வை. குளிச்ச சொப்பும் போட்டிருக்க மூக்குல பூந்து அப்படியே ஆளை தூக்குது. உசுறு போயிட்டு உசுறு வருது. தள்ளுங்க. ஏய், அங்க என்ன சத்தம்? நீங்க முதல்ல டிக்கெட்டை கொடுங்க சார். பொண்ணுகிட்ட பேசினா மட்டும் எங்க இருந்தாலும் காது கேட்கும். பாக்கி சில்லறை கேட்டா பக்கத்துல நின்னாலே காது கேட்க. பல்லு உதிர்ந்துரும். டேய், வேற யாராவது சீட்டு வாங்கணுமா? சீட்டு சார். டிக்கெட் சார். டிக்கெட்டு. ஹலோ, அப்படின்னா அதாயா? அப்படின்னா என்ன? என்னையே நோண்டி கேளுங்க. அந்த ஆள் இப்படினால அவனை கேளுங்க. அவர் எங்க ஸ்டாஃப். அப்ப எங்களையும் உங்க ஸ்டாஃபா வச்சுங்க. இப்ப டிக்கெட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? முடியும், ஆனா இப்ப முடியாது. இது சரியா வராது. டேய் கட்ட கொண்டு வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டுறான். ஓவர் அழிச்சாட்டியம் பண்றானுங்க சார். இவனுங்களை உதைக்கிற உதையில இனி ஒரு பயிலும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட வச்சுக்கிற கூடாது. இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல எங்க டிபார்ட்மெண்ட் தான் எலிசா டிபார்ட்மெண்ட் போச்சா? கூப்பிடுறா. அங்க பாரு. இதுதானே? ஆமா சார். அவங்க தான் சார். அவங்கள ஒருத்தன் கையை வெட்டி விட்டு கண்டிஷன் மேல கையெழுத்து போட வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கரைச்சல் பண்ணிட்டு இருக்க. டிக்கெட் போட கை இருக்காது, வெட்டி போடுவாங்க. போ. அப்ப அவனுங்களை நாம டிராப் பண்ண தான் வந்தோமா? யாரா? பாஸ்கர், ஆட்டு பாஸ்கர். என்ன மூஞ்சு, பயந்துட்டியா? யாருக்குடா பயம்? எலி அடிக்க புலி எதுக்குடா? டேய், ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் விடுன்னு கேட்டிருந்தீல, போய் டீல் பண்ணிட்டு அப்போ. ஓகே, தேங்க்ஸ் மாப்ள. வாடா டே. வேணாண்டா. வாடா ஓப்பன் தானே. நான்லாம் களத்தில் இறங்கினேன்னா என் கால் கையெல்லாம் கத்தி ஆயிருண்டா. அப்புறம் நல்ல வேலை பங்காளி.
எங்க என்ன போய் சொல்லிடுறேன்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நீ போயிட்டா அடிக்க சொல்ல யார் காசு கொடுக்குற? ஒரு காடை சொல்லு. ஒரு காடை அடிச்சு அனுப்புவானு பார்த்தா புளிஞ்சு அனுப்பியிருக்கானுவோ. என்னாச்சுடா? ஆட்டு பாஸ்கர் ஆட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டான். நான் அசரவே இல்லையா? அவன் மூஞ்ச நேரம் பார்த்து ஒரு ஆயப்பனுக்கு பிறந்திருந்தா என் மாப்பிள்ளை எம்ம கொஞ்சம் பாருக்குள்ளே சரக்கு அடிச்சிட்டு இருக்கான், வந்து மோதி பாடுறான்னு சவால் விட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை. சவால் அதான் முகுஞ்சு அந்த பெயர் தான் நீ ஒரு மாவீரன்டா. அது பயர்ல பயம். குஞ்சே வாடங்க. டேய் ஒரு 10 நிமிஷம் வெளில இருங்கடா. வேணாம் மங்காளி வந்துரு, இப்படியே ஓடி போயிடலாம். ஆட்டு பாஸ்கர் ரொம்ப மோசமானவன். நான் அதை விட மோசமானவன். போ. ஏய் வாடா. என்ன தைரியம் இருந்தா இந்த ஆட்டு பாஸ்கரை பார்த்து மாவன ஒத்தைக்கு ஒத்த வாங்க கூப்பிடுவேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் வந்துருன்னு, கேட்டியா? 108க்கு ஃபோனை போட்டு வாசலில் வெயிட் பண்ணு. இப்போ அவன் பாடி வெளியே வரும். எமனுக்கு எம மாட்டா மாட்டா. அவன் தம்பினே, அன்பு தம்பி. அந்த பையன் அவனா சவால் விட்டு என்ன கோத்து விட்டு போயிட்டாலே. திருச்சி ஜெயில வந்து கேட்டு பாருனே, உன் கொள்கை பரப்பு செயலாளரே நான் தானே. உன்னை பார்த்து வளர்ந்த பையனா என்ன போய் உன் போட்டவ என் நெஞ்சில பச்சையா குத்திட்டு திடீர்னு ஆசைப்பட்டவனா? டேய் சொன்னல பையன் நம்ம பையன். சாரி தம்பி. ஏய் ஏமா கொஞ்சம் எதை கேட்டாலும் கொடுக்குற கணக்கு அண்ணனுது. இவனே ஒரு கணக்கு இவனுக்கு ஒரு கணக்கா விளங்குன மாதிரி தான். காசு வரப்போதில்ல. இவனு இருக்கு. உனக்கு எதனா பிரச்சனை அண்ணன் கிட்ட சொல்லு, அண்ணன் தீர்த்து வச்சிடறேன். ஏய் கிளம்புங்கடா. வரோம் தம்பி. பாயனே அட விடுங்க மாப்பிள்ள, சிங்கம் எப்பவுமே சிக்கனா இருக்கும். அதுக்கு ஒரு நாள் சீக்குன்னு வரும்ல, அப்ப வச்சுக்குவோம்.